இருக்குச்சு படம் நல்லா இருக்கு. என்ன ப்ரோ பிடிச்சிருக்கு படத்துல? எல்லாமே ஓவராலாக நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கு. இது கலைஞர் பீரியட்ல நடந்த ஒரு உண்மை இல்லை கலைஞர் அப்படின்னு இல்லை, அப்போ நடந்தது 65, அப்போ எல்லாருமே தான் இருந்தாங்க, அண்ணாவும் தான் இருந்தார். ஸோ அதனால் அவங்க இவங்கன்னு இல்லை, என்ன நடந்திருக்கோ அதை சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் ஜி. சேட்டன் வந்து அண்ணா கேரக்டர் பண்ணியிருக்காரு, அந்த கேரக்டர் எவ்வளோ இம்பாக்ட்? இல்லை பெருசாக அது வந்து 2-3-4 டைம்ஸ் தான் வருது. அவர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்ம ஆனால் யாரும் பார்த்துருக்க மாட்டோம், அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. ஸோ கரெக்டாக தான் ஜி இருக்குது. அவங்க ட்ரைன் அரசியல் வந்து புரிதல் இருக்கா? சொல்லப்பட்ட அரசியல் கரெக்டாக புரியுற மாதிரி? கரெக்டாக படத்துக்குள்ள படமாக என்ன இருக்கோ புரியுது, படமாக என்ன இருக்கோ அது புரியுது ஜி. என்ன சொல்ல வராங்க, ஏன் சொல்ல வராங்க, என்ன நடந்ததுன்றதை அவங்க வந்து கரெக்டாக ஒரு 3 ஹவர்ஸ்க்கு கரெக்டாக சொல்லியிருக்காங்க, 2.5 ஹவர்ஸ்க்கு. ஓகே, பராசக்தி புறநானூறு ஒருவேளை சூர்யா பண்ணியிருந்தா தான் நல்லா இருந்திருக்கும், இல்லை சிவகார்த்திகேயன் அவரோட இல்லை இவங்களே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது ஜி, சுதாகரோட டேரக்டர் நல்லா இருக்குது ஜி. ஆஃப்டர் எப்படின்னா சூரிய போட்டிருக்க அப்புறமாவும் இது நல்லா இருக்குது, அந்த மாதிரி தான் நல்லா இருக்குது, அந்த மாதிரி தான் மோட்டிவேஷன் இருக்குது. ஓவராலாக படம் வரும். நல்லா இருக்கும். படம் எப்படி ப்ரோ இருக்கும்? நல்லா இருந்தது ப்ரோ, செம்மையாக இருந்தது. என்ன பிடிச்சது இப்போ படத்தை? சிவகார்த்திகேயன் பெர்ஃபார்மன்ஸு, அவர் வந்து அந்த தமிழ் பற்றி பேசும்போதே அந்த கூஸ் பம்ப்ஸ்லாம் வருது, அதெல்லாம் செம்மையாக ஃபீல் ஆகுது. படம் வந்து சொல்லப்பட்ட அரசியல் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா படம்? புரிஞ்சுது. இந்த ஜென்ரேஷனுக்கு நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. ஆமாம் ஸ்லோவாக இருந்தது. அது வந்து அந்த இன்டர்வல் பேங்க் செம்மையாக இருக்கும். அது மாதிரி செகண்ட் ஹாஃப் செம்மையாக போச்சு. இந்த படம் வந்து நடுவில் கலைஞரை பற்றி சொல்லியிருப்பாங்க, அண்ணாவை பற்றி சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? எப்படி புரிஞ்சுது. யாருக்காக படம் பார்க்கலாம்? சிவகார்த்திகேயனா இல்லை ஸ்க்ரீன் பிளேவா? ப்ரோ அந்த ஸ்டோரிக்காக பார்க்கலாம் ப்ரோ. நீ சிவகார்த்திகேயன் ஃபேனாக இருந்தீங்கன்னா வந்து பார்க்கலாம், ஸ்டோரி வந்து பார்க்கலாம். இது எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம், நல்லா இருக்குது. தமிழ் பற்றி பேசுகிறாங்க, ஸோ வந்து பார்க்கணும். ஓவராலாக படம் ரொம்ப வருத்து. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். ஃபுல்லாக லாங்குவேஜ் பற்றி பேசியிருக்காங்க, தமிழ் லாங்குவேஜ் மெயினாக பற்றி பேசியிருக்காங்க, சூப்பராக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் கருத்தூசி அப்படின்ற மாதிரி இல்லை ப்ரோ, போர்லாம் அடிக்கல. ஒரு சில கூஸ் பம்ப்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு மலையாளம் ஹீரோலாம் ஒரு பண்ணியிருக்காரு ரோல்லாம், சூப்பராக இருக்குது, அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதர்வா கேரக்டர் எப்படி இருந்துச்சு? அவர் தம்பி மாதிரி நடிச்சிருக்காங்க, நல்லா தான் இருக்குது, அதுவுமே சூப்பராக தான் இருக்குது. ஸோ படம் வந்து சொல்லப்பட்ட அரசியல் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரியுது ப்ரோ. அந்த காலத்து இது வந்து அப்படியே எடுத்திருக்காங்க, தமிழ் இது பண்ணுறாங்க, அவ்வளோதான், நல்லா தான் இருக்குது. இந்த சேட்டன் வந்து அண்ணா கேரக்டர் பண்ணியிருக்கதா அப்படின்னு வந்து சொன்னாங்க, அது எப்படி இருக்குது அந்த கேரக்டர்? ஆமாம் ப்ரோ, நிறைய கேரக்டர் அவங்க சித்தரிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஓரளவு உங்களுக்கே புரியும், ஒரு கேரக்டர் புரியும். இந்திரா காந்தி அந்த இந்த மாதிரிலாம் நிறைய இது புரியும், நமக்கே ஒரு சில கேரக்டர் நமக்கு தெரியும். அதை வச்சு படம் ஓகே தான், தமிழ் இது வாழ்க்கைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, அவ்வளோ. ஸோ டிஎம்கே பீரியடில் நடந்த படம் ஆமாம் ஆதரவாக இருக்கா படம்? ஆமாம், அது அப்படி தான் இருக்குது. ஜனநாயகன் அறிஞர் அண்ணா ஜனநாயகன் வரப்போ வரும், அதுக்கு தான் பார்த்தோம். வரல, ஜனநாயகன் வரல, மெயினே அதுதான் வரல. ஆனால் இது ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஸோ பராசக்தி டைட்டிலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. சண்டை போட்டு விஜய் ஆண்டனிகிட்ட சண்டை போட்டு வேற வாங்கியிருந்தாங்க. கரெக்டு தான் ப்ரோ, ஜஸ்டிஃபை பண்ணி எல்லாமே சூப்பராக இருக்குது, படம் சூப்பர் தான். படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும், ஆனால் செகண்ட் ஹாஃப் அதை மேலே போய் தெளிக்க விட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் மெயினாக வந்து எஸ்கே வந்து சும்மா பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. எஸ்கே வந்து ஒரு காமெடியாக சூப்பராக பண்ணுவார். இந்த படம் இன்னொரு லெவல் மேலே போய் காமெடிக்கு மேலே சீரியஸாக செம்மையாக பண்ணியிருக்காரு. அமரன் நல்லான்னு பார்த்துருப்பீங்க, அமரனுக்கு ஈக்குவலாக இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு எஸ்கே. ஸோ படம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா? என்ன அரசியல் சொல்ல வராங்க, என்ன சொன்னாங்க புரிஞ்சுதா? படம் வந்து பார்த்தோன்னே கூஸ் பம்ப்ஸ் தான் இருக்கும். அந்த தமிழ் பைக் தான் ஃபுல்லாக பேசியிருக்காங்க. எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், ஏன்னா ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் அந்த படத்தில் எல்லாருக்கும் தெரியும். லைக் இந்த தமிழ் பற்றி பேசுறதுக்கு வந்து டைலாக்லாம் சும்மா அப்படி இருந்துச்சு. எல்லாரும் பொங்கலுக்கு சேர்ந்து வந்து பார்க்க ஆகணும் இந்த படத்தை. படம் வந்து உங்களுக்கு எஸ்கேக்காக பிடிச்சதா இல்லை ஓவராலாக படம் வந்து எஸ்கே வந்து ஃபுல் பக்கம் வருவார். பட் எஸ்கே காலம் மட்டும் இல்லை, ரவிமோகன் சார் வந்தார். ரவிமோகன் சார் ஃபஸ்ட் டைம் வில்லனாக பண்ணுறாரு. லுக்கு சும்மா டெக்லியாக இருந்துச்சு, அவர் வில்லனாக பயணமாக பண்ணிக்காரு. அப்புறம் ஜிவியோட மியூசிக் செமையாக இருந்துச்சு. ஜிவி சொல்லலை கேவலம் 100 ஃபிலிம் செமையாக பண்ணியிருக்காரு. ஸ்ரீலீலா மேம் வந்து ஒரு லெவல் லவ்வும் பயணமாக பண்ணாங்க, இன்னொரு லெவல் அங்கே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அதுவும் பயணமாக பண்ணிக்காங்க. இன்னொரு மேலே போய் டான்ஸும் பயணமாக பண்ணிக்காங்க. எல்லாம் ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அகர்வா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பக்கம் வருவார், ஆனால் வரைக்கும் செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தெளிக்க விட்டார். கண்டிப்பாக ஓகே, எல்லாரும் பொங்கலுக்கு வந்து பார்க்கவே ஆடுங்க பார்க்க. படம் எப்படி ப்ரோ? நல்லா இருக்குது. என்ன பிடிச்சது ப்ரோ படம்? இன்டர்வல் கிளைமேக்ஸ் வேறு லெவல். படம் வந்து சொல்லப்பட்ட அரசியல் உங்களுக்கு புரிஞ்சுதா? மொழியை திணிக்காதீங்க. அந்தந்த மொழி அந்தந்த நாட்டில் இருந்தால் அந்த ஸ்டேட்டில் தான் நல்லா இருக்கும். கரெக்டாக சொல்லியிருக்காங்க. டைரக்ஷனா இல்லை எஸ்கேவோட எல்லாமே சூப்பராக இருந்ததுண்ணா. ஜெயம் ரவி நல்லா பண்ணியிருந்தார்.
யாரோட பர்ஃபார்மன்ஸ் ஜெயம் ரவி அதர்வா எஸ்கே அதர்வா எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க.